இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நீங்க சொன்னீங்கன்னே நாங்க இவனை கூட்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். என்னடா சண்முகம், நம்ம பசங்க வந்து வட்டி காசு கேட்டா தர முடியாதுன்னு சொன்னியாமே. பசங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அம்மா, உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு மேல நான் வட்டியை கொடுத்துட்டேம்மா. என்ன வட்டி கேட்டா எப்படிமா? அதான் முடியாதுன்னு சொன்னம்மா. அக்கா, உங்ககிட்ட எவ்வளவு துமுறா பேசுறான் பாருங்கக்கா. நீங்க சரின்னு சொல்லுங்கக்கா, இவன் கதை எங்கேயே முடிச்சிடறேன். அவசரப்படாதடா. நம்ம சண்முகம் சொல்றதும் கரெக்ட் தானே? என்னக்கா, இவன் சொல்றத சரின்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. உன் துணிச்சல பாராட்டி உனக்கு விருந்து வைக்கலான்னு இருக்க. நீ சாப்பிட்டுட்டு தான் போணும். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாமா. இல்ல சண்முகம், என்னை எதிர்த்து பேசிட்டு நீ அப்படியே போயிடக்கூடாது. உனக்கு நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சு அனுப்பலான்னு நினைக்கிறேன். என்ன சண்முகம், திருப்தியா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டம்மா. கைய கழுவு. பரவாயில்ல, தட்டிலே கழுவு. ஏண்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வட்டி தரமாட்டேன்னு சொல்லுவ? இந்த காளி அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? அம்மா, என்ன விட்டுருக்கம்மா, தெரியாம சொல்லிட்டம்மா. இனிமே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம்மா. அடி போட்டாதான்டா உங்களுக்கெல்லாம் உரைக்கும். இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாரும் உன்னை பார்த்த பிறகு வட்டி தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த தைரியம் யாருக்கும் கனவுல கூட இனிமே வரக்கூடாது. நான் சொன்னது தப்புதாம்மா, தெரியாம சொல்லிட்டம்மா. இனிமே வட்டியை ஒழுங்கா கொடுத்துறம்மா. என்ன விட்டுருக்கம்மா, என்னால அடி தாங்க முடியலம்மா. அப்படி வா வழிக்கு. இனிமே வட்டி பணம் ஒழுங்கா வரணும், சரியா? கண்டிப்பா கொடுத்துறம்மா. என்ன விட்டுருக்கம்மா. அந்த பயம் இருக்கட்டும். டேய், இவனை வெளியே கடாசுங்கடா. சரிக்கா. வாடா மவனே. சித்தி, யார் அது? நம்மளுக்கு எதுக்கு அவனை தூக்கிட்டு போறாங்க? அது ஒரு சின்ன வட்டி பிரச்சனை மவனே. அதான் அவனை செமத்தியா கவனிச்சு அனுப்பியிருக்கேன். சரி, அதை விடு. உனக்கு ஏதோ நான் உதவி செய்யணும்னு சொன்னியே, ஏன், என்ன பிரச்சனை? என்ன மவனே, இவ்ளோ நடந்திருக்கு. இந்த விஷயத்தை முதலையே என்கிட்ட கொண்டு வந்திருந்தா
சூப்பரா உன்னை எல்லாத்துலயும் ஜெயிக்க வச்சிருப்பனே. ஏண்டா எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியாடா மவனே. இல்ல சித்தி, நாங்களே இதை செஞ்சு முடிச்சிடலான்னு தான் நினைச்சோம். ஆனா கொஞ்சம் தப்பா போயிடுச்சு, அதான் உங்ககிட்ட வந்தோம். சரி, இந்த சித்தியை நம்பி வந்துட்டல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அந்த சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே திமிரு பிடிச்சவ, ரொம்ப ஆணவமா தான் இருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு டிரைவர் மாப்பிளையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டானா? நீ சொல்றத பார்த்தா அவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போல இருக்கே. ஆமா சித்தி, அவனாலதான் அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் திமிராவே இருக்கா. நாங்க அவள் அழிக்க என்ன திட்டம் போட்டாலும் அத அவன் தவிடு பொடியாக்கிடுறான். அவனை எங்களால ஒண்ணும் செய்ய முடியல சித்தி. அவன் உன்கிட்ட ஆட்டம் போட்டிருக்கலாம், என்கிட்ட அவன் சித்து செல்லாது. அவன் கொட்டத்தை எப்படி அடக்குறன்னு மட்டும் பாரு. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அவங்க இல்லாததால மொத்த குடும்பமும் அந்த கிழவி பரமேஸ்வரி வீட்டுல டேரா போட்டிருக்காங்க. ஓ, அங்க போய் எல்லாரும் ஜாலியா இருக்காங்களா? அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதே. உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அவங்க மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமா? கூடாதுடா, கூடவே கூடாது. நான் அந்த ஊருக்கு வரேன், அந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. பாட்டி சுத்துறேன். பாட்டி, இப்ப நீங்க கண்டுபிடிங்க. நீங்க விளையாடாத விளையாட்டே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாக்குற நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு சின்ன வயசுல. கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. அது எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. எங்க போய் நிக்கிறீங்க? இங்க பாட்டி, ரைட் வாங்க. இங்க யார் இருக்கா? பாட்டி, அப்படிதான் அப்படிதான். வாங்க. ஆ, இங்க தானே இருந்தாங்க. எங்க? பாட்டி அந்த பாட்டி, பாட்டி, இந்த பக்கம். பக்கம். பாட்டி இங்க. பாட்டி இந்த இங்க பக்கம். வாங்க. பாட்டி ஏய். பாட்டி 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 இந்த பக்கம். பாட்டி, பாட்டி, வாங்க, அந்த பாட்டி. இருக்கீங்க? வாங்க. இதுல போங்க. அத்தை முடியா? கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பேச்சுன்னு தெரியலையே. அம்மா கட்ட அவுத்து பாருங்கம்மா, அப்பதான் தெரியும். ஆமா, யாரு? உன்னதான் பிடிச்சேனா நானு? அர்த்தம். பாட்டி, இப்ப ரேவதி கட்டுங்க. இதோ கட்டிடுறேன். திரும்பு. இந்த பக்கம் திரும்பு. இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது கார்த்தியை தொடுற மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட வேண்டியதுதான்.